என்னடா இது விஜயா திருந்திட்டாங்களா? அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ட்விஸ்ட்ட வந்து வச்சுட்டாங்க. அதாவது விஜயா வந்து இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில தெரிய வருது. அத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தோம்னா, நாளைக்கு நம்ம தியாகி மீனா வந்து தலைவர் பதவிய ராஜினாமா பண்றதுக்கு வீட்ல யாருக்குமே சொல்லாம கிளம்பி போறாங்க. அங்க போன இடத்துல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பூ கட்டுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. இவங்க வந்து பதவிய ராஜினாமா பண்றதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சு. உடனே வந்து அவங்கள வந்து இதெல்லாம் சரி வராதும்மா, வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா மீனாவால அத வந்து ஏத்துக்க முடியல. அதாவது என்னால தான் இப்ப வந்து வீடு கையில கிடைக்காம இருக்கு. நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னா வீடு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி தியாகி மீனா அப்படி யோசிக்கிறாங்க. அதனால சொல்றாங்க, "இல்ல எனக்கு இதனால குடும்பத்தில நெறைய பிரச்சனையா இருக்கு. அதனால ராஜினாமா பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப மத்தவங்க சொல்றாங்க, "என்ன மீனா பண்ற? உன்ன நம்பி தானே அத்தன பேர் சிந்தாமணிக்கு எதிரா உனக்கு வந்து வோட் பண்ணியிருக்காங்க. இத பண்ணல அப்படின்னா உன் வீடு மட்டும் தான் பிரச்சனையில இருக்கும். அது நீங்க எப்படியாவது பணத்த கட்டி எடுத்துறலாம். ஆனா இதே நீ ராஜினாமா பண்ணிட்ட அப்படின்னா, மறுபடியும் சிந்தாமணி தான் உள்ளுக்கு வருவா. உள்ளுக்கு வந்தா அப்படின்னா, அவளுக்கு எதிரா ஓட் போட்ட அவ்வளோ பேரையும் வச்சு செய்வா. அப்ப யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. யோசிச்சு பாரு, உன் ஒரு வீடுக்காக நம்ம அவ்வளோ பேரும் கஷ்டப்படணுமா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. மீனாக்கு வந்து அது லைட்டா புரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் என்னால வீடு கிடைக்காம இருக்கே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து முத்து அங்க வந்துடுறாரு. வந்து சொல்றாரு, "நான் கேள்விப்பட்டேன் நீ இந்த பக்கம் வார அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் வந்தேன். என்ன பண்ண பார்க்குற அப்படின்னு வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப கூட இருந்தவங்க சொல்றாங்க, "மீனா வந்து பதவிய ராஜினாமா பண்றதுக்கு வந்திருக்கா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. முத்துக்கு கோவம் வந்துருச்சு சொல்றாரு, "மீனா நான் உனக்கு சொன்னேன் தானே மறுபடி பதவி ராஜினாமா பத்தி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அப்பா என்ன சொன்னாரு? உன் பதவிய ராஜினாமா பண்ணி தான் அந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னா வேணாம். நியாயமா அத எடுத்துப்போம் அப்படின்ற மாரி சொன்னார்ல. ஏன் இப்படி பண்ற மீனா? அப்படின்னு சொல்லி மீனாக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. மீனா அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப உடனே வந்து ஏன் மீனா அழுகுற அப்படின்னு சொல்லி மீனா வந்து முத்து வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டு வந்து அண்ணாமலை கிட்ட நடந்த விஷயத்த வந்து சொல்றாரு. அப்ப அண்ணாமலை வந்து மீனா கிட்ட கோவப்படுறாரு. "ஏன் மீனா இப்படி பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. மீனா சொல்றாங்க, "எனக்கு வேற வழி தெரியல மாமா. இதுதான் ஒரே வழி. அது மட்டும் இல்லாம லாயர் சொன்னது இவர் சொல்லலையா உங்கள்ட்ட?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப லாயர் வந்து என்ன சொன்னாங்க? அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அப்ப லாயர் வந்து ஒரு முற்பணமா வந்து நாங்க வந்து ஒரு 38,00,000த்துல ஒரு 10,00,000 கட்டிட்டோம் அப்படின்னா, கோர்ட்ஸ்ல வச்சு கட்டிட்டோம் இவங்களுக்கு அப்படின்னா, அத வந்து புடியா வச்சுட்டு வீட வந்து மறுபடியும் நம்ம கையில எடுத்துறலாம். அதுக்கு பிறகு நாங்க தவணை கேட்டு மாசம் மாசம் வந்து பணத்த குடுத்துறலாம் அப்படின்ற மாதிரி லாயர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரூ. 10,00,000 பணம் தேவைப்படுதுப்பா அப்படின்ற மாரி சொல்றாரு முத்து. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இத ஏன்டா என்கிட்ட சொல்லல?" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏற்கனவே வந்துப்பா நீங்க வந்து இதெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்கள வந்து இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பலப்பா" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. "இதுல என்னடா இருக்கு கஷ்டம்? இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ரூ. 10,00,000 அவசரமா வாங்க மாட்டேனா?" அப்படின்ற மாரி சொல்றாரு. "நீங்க எங்களுக்கு நெறைய பண்ணிட்டீங்கப்பா. இனிமே நீங்க ரெஸ்ட் எடுங்க. மிச்சத்த நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இல்லடா நான் ட்ரை பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லி அவருக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. எங்க இருந்தும் பணம் எதுவுமே கிடைக்கிற மாரி தெரியல. உடனே வந்து முத்து வந்து சொன்னாரு, "இருங்கப்பா நான் பார்த்துக்கிறேன். ஸ்வேதா வந்து ஒரு ரூ. 5,00,000 தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்னொரு 5,00,000 எப்படியாவது செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாம் ஓகே ஆயிரும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து விஜயா வாராங்க. விஜயா வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி, "முத்து காஃபி குடிச்சிட்டியா? டீ வேணுமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. முத்து ஒரு மாதிரியா பார்க்குறாரு. "என்னடா இது? நம்ம அம்மாவா இது?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலைட்ட வந்து கேட்கிறாரு. அண்ணாமலை வந்து சொல்றாரு, "எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. திடீர்னு ஒரு மாற்றம். எதிர்பார்க்கவே இல்ல. இத வந்து அனுபவிக்கிறதா? இல்ல இத நினைச்சு பயப்படுறதான்னே தெரியல." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து விஜயா சொல்றாங்க, "ஆமா நான் அப்படி இருந்தாலும் திட்டுங்க, இப்படி இருந்தாலும் திட்டுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மீனாட அம்மா வராங்க. அம்மா வந்தோனயும் கேட்கறாங்க, "என்ன சம்மந்தி வேணும்? டீ வேணுமா? காஃபி வேணுமா? வெளியில வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. இது என்னடா இது? நம்பவே முடியலையே அப்படின்ற மாரி முத்து புலம்பிட்டே இருக்காரு. "நீ சும்மா இருடா" அப்படின்ற மாரி முத்துவ வந்து அமைதியா இருக்க சொல்றாங்க விஜயா. அப்ப மீனா வந்து சொல்றாங்க, "இல்ல, இல்ல அத்த நீங்க இருங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் காஃபி போடுறேன்" அப்படின்ற மாரி மீனா வந்து போறாங்க. அப்ப வந்து விஜயா ஒரு மாதிரி சோகமா வந்து உட்கார்ந்திருக்காங்க. அப்ப உடனே வந்து மீனாட அம்மா போய் கேட்கறாங்க, "என்ன சம்மந்தி? என்ன ஆச்சு? யாரும் எதுவும் சொல்ட்டாங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே அவங்க வந்து சொல்றாங்க, "இல்ல வீடு என் வீடு கஷ்டப்பட்டு இவர் கட்டுன வீடு. நான் இத்தன வருஷமா வாழ்ந்த வீடு. இப்ப என்ன விட்டு போகுது அப்படின்னு நினைக்கும்போது என்னால தாங்கவே முடியல" அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உடனே வந்து முத்து, அண்ணாமலை, மீனா, மீனாட அம்மா எல்லாம் போய் அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே சமாதானப்படுத்தும்போது மீனா வந்து சொல்றாங்க, "அத்த அழாதீங்க அத்த அழாதீங்க. இந்த வீடு எப்படி நம்ம கைக்கு வந்துரும். அதுக்கான நேரம் வந்துருச்சு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 10,00,000 விஷயத்த வந்து முத்து வந்து சொல்றாரு. "அதுக்கு எங்க போவோம்?" அப்படின்ற மாரி விஜயா வந்து கேட்கறாங்க. அப்ப விஜயா வந்து ரொம்ப நல்லவங்க மாரி நடிக்க, உடனே வந்து மீனாட அம்மா வந்து சொல்றாங்க, "மீனா நீ வந்து அந்த பதவிய ராஜினாமா பண்ணிரு. அதனால உங்க வீட்டுக்கு வந்து பாத்தியா எவ்வளோ பிரச்சனையா இருக்கு. நீ ராஜினாமா பண்ணிரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து மீனாவும் சொல்றாங்க, "ஆமா அதுதான் நானும் யோசிக்கிறேன். இதனால தான் இவ்வளோ பிரச்சனையா இருக்கு. அந்த பதவி வேணாம். அவங்களுக்கு வந்து நல்லது பண்றது அப்படின்னா வெளியில இருந்தும் பண்ணலாம் தானே. நான் வந்து அப்படி பண்ணிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ணாமலை, முத்து 2 பேருமே வந்து இது சரி வராது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து விஜயா
விஜயாவும் வந்து நல்லவங்க மாதிரி, "இதுக்காக எதுக்கு மீனா பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிக்கிட்டு? என் வீடு. அது போனா போட்டும். நானும் மனோஜும் பண்ண தப்பு தானேம்மா! இதுக்காக நீ ஏன் உன் பதவிய நீ கஷ்டப்பட்டு வின் பண்ண அந்த பதவிய ராஜினாமா பண்ற?" அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு நடிக்கிறாங்க. இத வந்து அண்ணாமலை நோட் பண்ணிட்டாரு. இவ 2 நாளா வந்து நல்ல வேஷம் போட்டது இதுக்கு தான். இவங்க கிட்ட வந்து அப்பாவி மாதிரி நடிச்சு வேலைய வாங்க பார்க்குறா அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு முத்துவ கூப்பிடுறாரு. "முத்து ஒருக்கா தனியா வா" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, "பாத்தியா உங்க அம்மா நடிப்ப" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து "நடிக்கிறாங்களா?" அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கிறாரு. "ஆமாடா, அவ வந்து பச்சையா நடிக்கிறா. அவ இவ்வளோ குயிக்காலாம் இப்படி மாறுறாளே கிடையாது. அவ வந்து இங்க நல்ல வேஷம் போட்டு அப்பாவி மாதிரி பேசி அந்த வீட்ட வந்து எப்படியாவது மறுபடி திரும்பி எடுத்துறணும். அதுக்கு வந்து மீனாவ வச்சு கேம் ப்ளே பண்ண பார்க்குறா. இப்ப மீனா கிட்ட வந்து பாரு அப்பாவி மாரி நடிக்கிறா. சும்மா இவ எரிஞ்செரிஞ்சு விழுற நேரமே அத்த அத்தன்னு சொல்லி மீனா வந்து அவ்வளோ பார்த்துப்பா இவள. இப்ப வந்து இவ இவ்வளோ நல்ல வேஷம் போட்டு ஒரு பாவமா நடிக்கும்போது கண்டிப்பா மீனா உருகிருவா. இப்ப பாரு மீனா வந்து இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து ஆர்க்யூ பண்ணுவா. அந்த பதவிய வந்து ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீனா வராங்க. வந்து சொல்றாங்க. இது சரிப்பட்டு வராது. அத்தை ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிரும். பதவிய வந்து நான் ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு, "பாத்தியா சொன்னேன்ல" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. முத்து சொல்றாரு, "மீனா கிட்ட இதெல்லாம் சரி வராது மீனா. அம்மா வந்து கவலைப்படுறாங்க அப்படின்றதுக்காகலாம் பதவிய ராஜினாமா பண்ணக்கூடாது. உன்ன நம்பி அத்தன பேர் வோட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே பாவம். அவங்க எல்லாத்தையும் வந்து சிந்தாமணி நடுத்தெருவுக்கு கொண்டாந்துருவா. நீ நெனச்சு பாரு. நம்ம வீட்டுக்கு யோசிச்சோம் அப்படின்னா, உங்க பூக்கடைக்கார சங்கத்துல இருக்க அத்தன பேர் வீடு பத்திரமும் சிந்தாமணி கையில போயிரும். யோசிச்சு பாரு. யோசிச்சு முடிவெடு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. மீனாவால வந்து என்ன பண்றதுன்னே தெரியல யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து ரவிக்கு தெரிய வருது. ரவி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து போய் கேட்கறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல இப்படி ரூ. 10,00,000 பணம் குடுத்தா வீடு வந்து கைக்கு வந்துரும் போல இருக்கு. அதுக்கு பிறகு தவணை கேட்டு நாங்க மாசம் மாசம் பணத்த கட்டலாமா?" அப்படின்ற மாரி லாயர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "நான் தான் சொன்னேனே, எங்க அச்சன் குடுக்குற அந்த 10,00,000 நீ வாங்கிக்க. வாங்கி இங்க இரு. அதுக்கு பிறகு நாங்க அந்த பணத்த திருப்பி குடுத்துட்டு 6 மாசத்துல அந்த பணத்த திருப்பி குடுத்துடலாம். அத குடுத்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போவோம். அதுவரைக்கும் இங்க வீட்ல இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன்ன வந்து இங்க கொடுமைப்படுத்துறாங்களா?" அப்படி இப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து அவர வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. அப்ப ரவி வந்து சொல்றாரு, "இந்த விஷயத்த வந்து வீட்ல அப்பா கிட்டயும், முத்து கிட்டயும் பேசினேன். அங்க யாருக்குமே இது பிடிக்கல. ஈவன் அம்மாவும் செம்மையா கோவப்படுறாங்க" அப்படின்னோன, "அதுதான் என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இதெல்லாம் அவங்க நல்லதுக்கு தானே ரவி பண்றோம். இதனால எதுவுமே வந்து குழம்ப போறதில்ல. ஜஸ்ட் ஒரு 6 மாசம் இங்க இருந்துட்டு, ஒரு பிக்னிக் வந்த மாரி யோசிச்சுக்கவேன். இங்க இருந்து நாங்க வேலைக்கு போறோம். நெனைச்ச நேரம் அங்க போய் ஆன்டி, அங்கிள வந்து பார்த்துட்டு வரப்போறோம். ஸோ இதால எந்த பிரச்சனையும் வராது. நீ யோசிக்காத. பணத்த வாங்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்ப நான் அப்பா கிட்டயும், முத்து கிட்டயும் பேசவா?" அப்படின்ற மாதிரி ரவி வந்து கேட்கிறாரு. உடனே வந்து ஸ்ருதி சொல்றாங்க, "இல்ல, இல்ல. நீ பேசின அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, உன்ன வந்து இங்க விட்டுக் குடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்ல. ஈவன் எனக்கும் அதேதான். ஏன்னா, நீ வந்து இங்க இருந்த அப்படின்னா, இவ வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்லயே வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க உன்கிட்ட. அதனால நம்ம வந்து அங்க இருக்கிறது தான் அழகு. எனக்கும் அங்க இருக்க தான் பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு 6 மாசம் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த பணத்த திருப்பி குடுத்துட்டு நாங்க போயிரலாம். ஸோ அவங்கட்ட சொல்லாம அந்த பணத்த வாங்கி கொண்டு போய் குடு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாரி ஸ்ருதியோட அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. அவர் சந்தோஷம் மாப்ள அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ரூ. 10,00,000 பணத்த வந்து ரவிகிட்ட குடுக்குறாரு. ரவி நேரா வந்து வீட்டுக்கு வராரு. இந்த பணத்த குடுத்துட்டு ஸ்டேடோர் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. வந்து இந்த விஷயத்த வந்து அண்ணாமலைட்ட சொல்றாரு. அண்ணாமலைக்கு கண்ணெல்லாம் கலங்குது. "என்னடா இப்படி பண்ணிட்ட?" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து, "6 மாசத்துல அந்த பணத்த திருப்பி குடுத்துடலாம்ப்பா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னடா நீ?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு மாதிரியா சோகத்துல உட்கார்றாரு. அப்படியே விஜயாக்கு இந்த விஷயம் தெரிய வருது. விஜயாக்கு செம்ம கோவம் வருது. "என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்ற மாரி கத்துன்னு கத்துறாங்க. முத்துவும் வந்து, "என்ன ரவி அவசரப்பட்டியே?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து, "எங்க மீனா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மீனாவ காணல. சரி மீனா எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஃபோன் பண்றாரு. மீனா வந்து ஃபோன் ஆன்ஸர் பண்றாங்க இல்ல. விஜயா எதிர்பார்த்த மாதிரியே மீனா வந்து பதவிய ராஜினாமா பண்றதுக்காக போயிட்டாங்க. அங்க போனோனே, அங்க வந்து பதவிய ராஜினாமா பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோனே, மறுபடி எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபடுது. அப்ப வந்து சிந்தாமணிய மறுபடியும் வர சொல்றாங்க. சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டு ஒரு மாரி நக்கலா அங்க வராங்க. "என்ன மீனா பதவி நாற்காலியில உட்கார முடியலையோ? ரொம்ப சூடு பிடிக்குதோ?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மீனா ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "எங்க பத்திரம்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "முதல்ல ராஜினாமா பண்ணு. அதுக்கப்புறம் பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. அப்ப மீனா வேற வழி இல்லாம அந்த பதவிய வந்து ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே வெளிய வராங்க. அப்ப எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த டைம் பார்த்து சிந்தாமணி ஆட்கள் வந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணி ஒரு மாதிரியா நக்கலா மீனாவ பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. மீனா ஒரே சோகத்துல வராங்க. அங்க ரவி வந்து ஸ்ருதியோட அப்பாட்ட 10,00,000 வாங்கிட்டு வந்துட்டாரு. இங்க மீனா வந்து பதவிய ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே அந்த வீட்டுக்காக தான். இப்ப எது செல்லுபடி ஆகப் போகுது? இப்ப மீனா வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அதுதான் செல்லுபடி ஆகும். ரவி வந்து பணத்த திருப்பி குடுக்க வாய்ப்பு இருக்கு. கொண்டு போய் அவங்க அப்பாட்ட குடுத்துட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம இந்த அப்கமிங் வீக் எபிசோட்ஸ்ல நடக்கும்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.